வணக்கம். Welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து ஃபலூடா ரெசிபியோட வந்திருக்கிறேன். இந்த ஃபலூடா எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தரேன். ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கிறேன். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து 220 கிராம் சீனி இருக்குது, 220 கிராம் சுகர் இப்போ இந்த பேனில் போடுங்க. இதில் வந்து ரோஸ் வாட்டர் எசன்ஸ் இல்லை, ரோஸ் வாட்டர் வந்து 140 மில்லி லிட்டர் இருக்குது. இப்போ இதில் விடுங்க. இதில் வந்து கோர்ன் சிரப் இருக்குது, எல்லாட்டிக்கு குளுக்கோஸ் சிரப்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த கோர்ன் சிரப் வந்து 32 கிராம் இருக்குது கோர்ன் சிரப். இப்போ இதையும் இதில் விடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது, ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான் போடணும். ஒரே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், லெஸ் தென் 1/8 டீஸ்பூன் உப்பு போடணும். போட்டுட்டு இதை மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த சீனியை நல்லா கரைக்கணும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சீனியெல்லாம் நல்லா கரையணும். ஸோ இந்த சீனியெல்லாம் வந்து கரைஞ்சிட்டுது. ஸோ கரைஞ்ச பிறகு இது ஒரு 4 இல்லை ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க விடுவோம். மீடியத்து கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன் ஹீட்டை. இப்போ ஜஸ்ட் இடக்கிட வந்து கிளறி விடுங்கோ, நடுவில் கிளற தேவையில்லை. இப்போ ஒரு 1.5 நிமிஷமாக தான் இது கொதிச்சு கொண்டு இருக்குது. மீடியம் ஹீட்டு கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கிறேன். ஆகலும் திக்காகக்கூடாது, ஒரு அளவுக்கு வந்து திக்னஸ் இருக்கணும். ஒரு 3 நிமிஷமாக வந்து இது கொதிச்சு கொண்டு இருக்குது. ஸோ ஆக்சுவலி இது வந்து 4.5 நிமிஷமாக வந்து இது கொதிச்சோன்னு இருக்குது. இப்போ 4.5 நிமிஷம் கொதிச்ச பிறகு இதில் 1 டீஸ்பூன் வெனிலா இருக்குது. இந்த வெனிலா விடுங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து ஃபுட் கலரிங் இருக்குது. உங்களுக்கு தெரியும் ஃபலூடா வந்து நார்மலி பிங்க் கலராக இருக்கும். ஸோ நான் வந்து இதில் ரெட் ஃபுட் கலரிங் கொஞ்சம் சேர்க்குறேன். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கலர் சேருங்க. நான் 5 ட்ராப்ஸ் தான் போட்டேன்னா ஆனால் காணாது. ஸோ இன்னும் கொஞ்சம் விடுவோம். இன்னொரு நிமிஷம் சிம்ம பண்ண விடுவோம், கொதிக்க விடுவோம். ஸோ நான் டோட்டலாக வந்து ஒரு 10 ட்ராப்ஸ் விட்டுருக்கேன். இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். இல்லை ஆகல மறுகீரம். ஸோ ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷ் வரையும் நான் அந்த அடுப்பில் வச்சிருக்கிறேன். சரியாக வந்து 6.5 நிமிஷம் வச்சிருக்கேன், 6.5 மினிட்ஸ் வச்சிருக்கிறேன். இந்த ரோஸ் சிரப் வந்து செய்து முடிஞ்சுது. இது ஸோ இப்படி ஒரு கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டு இதில் கொஞ்சம் ட்ராப் விட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. கல்லாகக்கூடாது. ஸோ இப்படி இருக்கணும். இந்த போய் இப்படி செட்டில் ஆகி இருக்குது. இப்படி இருந்தால் இது வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த போய் செட் ஆகிருக்குதில்ல. ஸோ இப்போ இதை வந்து நான் அடுப்பில் இந்த இறக்கி போட்டு நல்லா கூல் பண்ண வைக்க போகிறேன். சிறப்பு வந்து நான் ஒரு பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா ஆறிட்டுது. இந்த ஜெல்லி செய்கிறதுக்கு வந்து நான் ஒரு பேக்கெட் ஜெல்லி எடுத்திருக்கிறேன். இதில் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் செப்பரேட்டான பவுலில் போட்டு இதை கரைப்போம். இதில் வந்து ஒரு கப் எல்லாட்டிக்கு 235 மில்லி லிட்டர் சுடு தண்ணி இருக்குது. இப்போ இந்த சுடு தண்ணி இதில் விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்லா டிசால்வ் ஆகணும், கரையணும். இது நல்லா கரைஞ்சா பிறகு 235 மில்லி லிட்டர் எல்லாட்டிக்கு ஒரு கப் கோல்ட் வாட்டர் இருக்குது, பச்சை தண்ணி. இதையும் இதில் விட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச பேன் நீங்கள் இதை வந்து செட் பண்ண வைக்கிறதுக்கு நான் இதில் வந்து ஜஸ்ட் ஒரு லோஃப் பேன் எடுத்துருக்கிறேன். ஸோ இதுக்குள்ள விட்டுட்டு நான் ஒரு பிளாஸ்டிக் ரேப்பால் மூடி போட்டு ஸோ இப்போ இதை மூடி போட்டு நான் ஃப்ரிட்ஜுக்கு தூக்கி வைக்க போகிறேன். 45 மினிட்ஸ் to 1 hour வந்து இந்த ஃப்ரிட்ஜுக்கு வைக்க போகிறேன். ஸோ இந்த ஜெல்லியும் வந்து செட் ஆகிட்டுது. 1 மணி அளவு எடுத்தது செட் ஆகிறதுக்கு. ஸோ இந்த ஜெல்லியும் செய்து முடிஞ்சுது. அடுப்பை வந்து மீடியத்துக்கும் ஹைக்கும் இடையில் வச்சுருக்கிறேன். வச்சுக்கொண்டு இதில் 500 மில்லி லிட்டர் 500 மில்லி லிட்டர் 3.25% மில்க் இருக்குது, பால் இருக்குது, பசுப்பால். ஸோ இதை வந்து இப்போ இதில் விட்டு இதை கொஞ்சம் நேரம் காய்ச்சணும். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சீனி இருக்குது. இந்த சீனியும் இதில் போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ சுகர் கரைஞ்ச பிறகு ஸோ இப்போ வந்து 1 நிமிஷம் ஆகிட்டு சீனியை கரைச்சிட்டேன். 1 நிமிஷத்துக்கு பிறகு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 4 இல்லை ஒரு 5 நிமிஷம் வந்து இதை கொதிக்க விடுவோம். 1.5 நிமிஷம் தான் இதை காய்ச்சிறேன்.
இன்னும் இது கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம். இந்த பால் வந்து இப்போ ஒரு 5 நிமிஷமா கொதிச்சுருக்கு. நான் இப்போ அடுப்பை நிப்பாட்டிட்டு இதை வந்து கொஞ்ச நேரம் கூல் பண்ண விடுவோம் ஆறுறதுக்கு. ஸோ இந்த பால் வந்து காய்ச்சி நல்லா ஆறிட்டு இது ஆறுனா பிறகு நான் காய்ச்சி வச்சிருக்கிற இந்த ரோஸ் சிரப்பை வந்து இதில் 95 ml ரோஸ் சிரப் இருக்கு. பட் உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க விடலாம். ஸோ பட் நான் விடுறேன் 95 ml ரோஸ் சிரப். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் 1/2 டேபிள்ஸ்பூன் அல்லாட்டிக்கு 4 கிராம் கசகசா எடுத்துருக்கிறேன். இப்போ இது செப்பரேட்டான பவுலில் போடுங்க. இதில் வந்து பச்சை தண்ணி இருக்குது, கோல்ட் வாட்டர் 180 ml பச்சை தண்ணி இருக்குது. இதையும் இப்போ இதில் விடுங்க. தண்ணியை விட்டுட்டு ஒரு 15 to 20 minutes வந்து இதை சோக் பண்ண வைப்போம். ஸோ இந்த இருக்கு இந்த கசகசா வந்து 15 minutes ஆயிடுது. ஸோ இப்போ இது வந்து ரெடி. இந்த அடுப்பை வந்து ஹையில் வச்சுக்கொண்டு இதில் 250 ml தண்ணி வச்சிருக்கு. இந்த தண்ணியை வந்து கொதிக்க விடுவோம். ஸோ இந்த தண்ணி கொதிச்சு கொண்டு வருது. இப்படி தண்ணி கொதிச்சு கொண்டு வரைக்க இதில் வந்து சேமியா இருக்குது. இந்த சேமியா வந்து 15 grams இருக்குது. 15 கிராம் சேமியா இருக்கு. இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு 2 அல்ல 3 நிமிஷம் அவிய விடணும். இப்போ 1 நிமிஷமா அவிஞ்சோன்னு இருக்குது. பட் என்ன அவியணும். இப்போ ஒரு 2.5 நிமிஷமா இருக்குது. ஆல்மோஸ்ட் டன். இப்போ இது சரியா ஒரு 3 நிமிஷமா அவிஞ்சிருக்குது. இப்போ இதை டக்குன்னு இறக்கி எடுப்பேன். நான் இதில் வந்து ஒரு வடியும் கீழே வந்து ஒரு பவுல் ஒன்று வச்சிருக்கிறேன். 3 நிமிஷம் வந்து இந்த சேமியா அவிஞ்சிருக்குது, நல்லா அவிஞ்சிட்டுது. ஸோ இந்த வடியில் போட்டு இதை வடிச்சிட்டு இதில் வந்து குளிர் தண்ணி இருக்குது, கோல்ட் வாட்டர். இந்த கோல்ட் வாட்டர் இதில் விடுங்கோ. இது விடுறதுக்கு காரணம் வந்து இந்த குக்கிங் ப்ராசஸை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு இல்லாட்டி கரைஞ்சிரும். இதை இந்த சேமியா வந்து இறக்கி எடுப்போம். செப்பரேட்டான பவுலில் வந்து இதை வந்து இறக்கி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இப்படி ஒரு மெஷரிங் கப்பில் வந்து விட்டுருக்கிறேன். ஏன்னா ஃப்ரிட்ஜுக்கு தூக்கி வைக்கணும் 1 hour வந்து நல்லா கூல் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் செய்து வச்சுருந்த சேமியா இருக்குல்ல, இந்த சேமியாவில் வந்து உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. பட் நான் 1 டேபிள்ஸ்பூன் மாதிரி தான் அதுக்கு போடுறேன். ஸோ இதில் வந்து நான் கசகசா இருக்குது. ஸோ இந்த கசகசா நீங்கள் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மேலே நான் போட போகிறேன். ஸோ இதில் ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் மாதிரி போட்டால் காணும் எனக்கு. பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நான் ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஒரு 1 hour வந்து வைக்க போகிறேன். ஃபலூடா வந்து நான் 1 hour தூக்கி ஃப்ரிட்ஜுக்கு வச்சேன்னா இப்போ 1 hour ஆயிட்டு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நான் யூஸ் பண்ணுற இந்த கிளாஸுக்குள்ள வந்து இந்த நான் செய்து வச்சிருக்கிற ஜெல்லி இருக்குது. இந்த ஜெல்லியை கீழே கொஞ்சம் போடுவோம். இதில் வந்து ஐஸ் கியூப்ஸ் இருக்குது, 2-3 போடுவோம். ஐஸ் கியூப் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஜெல்லி போடுவோம். திருப்பி இன்னும் கொஞ்சம் ஐஸ் கியூப் 2-3 ஐஸ் கியூப் வந்து மேலே போடுங்க. இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஃபலூடா இருக்குது, நல்லா படியாக மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த கிளாஸுக்குள்ள விடுவோம். இதுல விட்டுட்டு நான் ஐஸ்கிரீம் இருக்குது, வெனிலா ஐஸ்கிரீம் இல்லை வெனிலா ஐஸ்கிரீம் இருக்குது. இதுலேயும் ஒரு ஸ்கூப் இல்லை 2 ஸ்கூப் போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ஃபலூடா. இது செய்து முடிஞ்சது. இதுதான் ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷ் வரையும் ஸ்க்ராட்சாக செய்கிறது இந்த ஃபலூடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபலூடா எல்லாம் செய்து முடிஞ்சது. சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.